புதிய தென்னை மரம் நடவு. இந்த நடவுக்கான எங்கே விற்கிதுன்னு பார்த்து தரமான பொருள் இருக்கா, அந்த அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்கிட்ட, அவங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து இந்த தாய் கன்று எங்கேருந்து எடுத்தீங்க, எவ்வளோ நாளாக நர்சரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தெல்லாம் என்கொயரி நல்ல விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். அல்லது நெட்டை குட்டை அந்த வகைனாலும் அளவான விலைங்க, 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கன்றுகள் வாங்கணும். கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்பே சரியாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் அந்த டைமில் கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்ப கவனம்லாம் விட்டுட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக 40 வருஷம் 50 வருஷம் மரம் அப்படியே நிற்கும், மேலே தலை சூம்பி போயிடும், காய் வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசை கொட்டி 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 அது எதாவது வருமானு பார்ப்பீங்க. பிரச்சனை எங்கே இருக்குது, தாய் கண்ணே தப்பு. அது ஏன் தப்பு, நம்ம அவசரப்பட்டு போய் வாங்கினது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு போய் வாங்குறது. பொறுமையாக முடிவெடுக்கணுங்க. அதோட பொருளோட தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி செய்யணுங்க. உயரமான கண்ணுன்னா ஒரு வருஷத்துக்கு 90லேருந்து 110 காய் தான் தரும். நெட்டை குட்டை அப்படிங்கிறது அதிகபட்சமாக 150லேருந்து 200 காய் தரும். குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் 300லேருந்து 350 காய் தரும். இது அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, நெட்டை மரங்கள்லேருந்து 60 காய், நெட்டை குட்டையிலேருந்து 150 காய், குட்டை நெட்டையிலேருந்து 250 காய், இந்த அளவு தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும்னு மனசில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரகங்களை முடிவு பண்ணி செய்யணும்.